ஆனா என்ன சொல்றாருன்னா இந்த எம்எல்ஏவோ இந்த எம்பி எலெக்ஷனோ வந்து நாங்க போட்டி போடுறது. ஆனா உள்ளாட்சி தேர்தல் ஒண்ணு வரப்போகுது. ஏன்னா அன்னைக்கு வந்து அதுக்கு அதிர்த்துல இருந்தாங்க மக்கள். ஏங்க வேலை செய்யறது மக்கள் தானேங்க. தேர்தல் போய் ஓட்டிக்க போறது மக்கள் தானே. இப்ப நேற்று வரைக்கும் சங்கின்னு திட்டிட்டு இருந்தான் எல்லா வண்டியும். இன்னைக்கு வந்து எப்படி அதே பாஜக சங்கி ஒரு சங்கி போய் ஓட்டிக்க போனா. நீங்க சொன்னீங்கல்ல எம்எல்ஏவும் எம்பியும் நாங்க நிக்கிற, அதாவது பணக்கார வண்டியர்கள் நிக்கிற எலெக்ஷன். எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் நான் என்ன போல பிச்சைக்கார பையன் போய் நிக்க போறது இல்லை. பணக்கார வண்டியர்கள் நிக்க போறீங்க. அதுல போய் கூட்டணி வைப்பீங்க, நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க அனுபவிப்பீங்க. இந்த பிச்சைக்கார வண்டி இருக்கோம்ல நாங்கெல்லாம், அதுல நீங்க கூட்டணி வச்சாதான் நான் ஒரு கவுன்சிலராவோ ஒரு சேர்மனாவோ ஒரு ஊர் தலைவரோ நான் வருவேன். அங்க வரும்போது நீங்க எது கூட்டணி விட்டு வெளியே பண்ணீங்க? உனக்காக கொடி பிடிச்சு கோஷம் போட்டோம்ல. கீழே இருந்து டாக்டர் ஐயா வாழ்க, சின்ன ஐயா வாழ்க, பாட்டல் மகளை விவசாயம் வாழ்கன்னு கத்தணும்ல. நாங்க வந்து ஜெயிச்சு ஒரு பதவிக்கு வந்தா தானே நாங்க வேர்ல நின்று வேலை செய்ய முடியும். அந்த வேர்ல சுடுதண்ணி ஊத்துற மாதிரி நாங்க வரும்போது தனிச்சு. அப்ப நீ எம்எல்ஏ எம்பிக்கு தனிச்சு போட்டிட. இப்ப எதுக்கு கூட்டணி? அது உனக்கு பாஜக எது கூட்டணி?